அறிவாளி முயலும் பேராசை நரியும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பாட்டியும் அவரது பேத்தியும் வசித்தனர். இந்த காட்டில் அப்பு என்ற ஒரு சாமர்த்தியமான முயல் இருந்தது. அது மிகவும் புத்திசாலி மற்றும் எப்போதும் சாகசங்களை தேடும். அதன் குணம் என்னவென்றால் எந்த பிரச்சனையையும் புத்திசாலித்தனத்தால் தீர்க்கும். அதே காட்டில் எப்போதும் பேராசையுடன் இருந்த ஒரு பெரிய நரி இருந்தது. அந்த நரிக்கு எப்போதாவது அப்பு முயலை பிடிச்சு சாப்பிட முடியுமா வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஒரு நாள் பாட்டியும் பேத்தியும் சேர்ந்து குளக்கரைக்கு துணி துவைக்கச் சென்றனர். போகும் வழியில் பாட்டி ஒரு பெரிய மாம்பழ கூடையை மறதியாக விட்டுவிட்டார்கள். அங்கேயே வைத்துவிட்டு சென்று விட்டார். இதைக் கண்ட நரி வேகமாக அந்த பழக்கூடையை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டது. ஒரு புதருக்குள் ஒளிந்து கொண்டது. நரியின் பேராசை அதிகமாக இருந்தது. அது கூடையை திறக்க முயற்சித்தது. ஆனால் அதன் பெரிய நகங்களால் கூடையை திறக்க முடியவில்லை. அப்போது பாட்டியின் பேத்தி திரும்பி வந்து கூடையை தேடினாள். கூடையை காணாமல் வருத்தத்துடன் அழுதாள். அழுகை சத்தம் கேட்ட அப்பு முயல் அங்கே வந்தது. ஏன் அழுகிறாய் செல்லக்குட்டி என்று கேட்டது. என் பாட்டியின் மாம்பழ கூடையை யாரோ திருடிவிட்டார்கள். உடனே அப்பு முயல் சுற்றுமுற்றும் பார்த்தது. புதருக்குள்ளிருந்து மாம்பழத்தின் வாசம் வருவதை அது உணர்ந்தது. அப்பு மெதுவாக புதரின் அருகில் சென்று பெரிய குரலில் கத்தியது. ஓஹோ, அரசருடைய வீரர்கள் இங்கே வரப்போகிறார்களாம். இந்த பகுதியில் யாராவது திருட்டு செய்திருந்தால் அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து வால் பகுதியை வெட்டி விடுவார்களாம். இதை கேட்ட பேராசைக்கார நரிக்கு உடனே பயம் தொற்றிக்கொண்டது. ஐயோ, மாம்பழத்தை பசித்தாலும் பரவாயில்ல, என் அழகான வாளுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று நினைத்தது. நரி அவசரத்தில் திருடிய கூடையை அங்கேயே போட்டுவிட்டு விரைவாக ஓடி மறைந்தது. தன் வாளை காப்பாற்றிக் கொள்ள புதருக்குள் இன்னும் வேகமாக ஓடி ஒளிந்தது. பேத்திக்கு ஒரே ஆச்சரியம். கூடை அங்கேயே இருந்தது. அவள் அதை எடுத்துக்கொண்டாள். நன்றி அப்பு. நீ எப்படி நரிய ஓட வைச்சாய்? அப்பு சிரித்துக்கொண்டே, உண்மையில் வீரர்கள் யாரும் வரவில்லை. நான் நரியின் பேராசைக்கு பதிலாக அதன் பயத்தை பயன்படுத்தினேன். பேராசை உள்ளவர்கள் எப்போதும் தங்கள் சுயநலத்தால் பயப்படுவார்கள். பாட்டியும் பேத்தியும் அப்புவை பாராட்டினார்கள். அன்றிலிருந்து அவர்கள் அப்புவுக்கு தினமும் ஒரு மாம்பழம் கொடுக்க தவறவில்லை.